முயற்சி செய் பயிற்சி செய் நண்பா, வெற்றி நிச்சயம். நம்ம தமிழ் ரேடியோகிராமில் எஜுகேஷன் டியூரேஷனில் இணைய வந்திருக்கிறது நான் உங்கள் அஜய். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட்டுன்னு சொன்னவே நம்ம லைஃப்பில் டே டு டே நாமளே அப்டேட் பண்ணிக்கிறது ஒரு கேட்டகரி. ஆனால் சைக்காலஜிக்காக பார்க்க போனால் SEC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனுவலான ஒரு பர்சன் இருப்பாங்களாம். எஸ்ஸுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ங்கிற விஷயம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த நம்ம பாசிட்டிவ் வைப்ஸோட நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோமா. ஃபார் எமோஷ்னல் எல்லா விஷயத்தையும் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனோட கலந்த எமோஷ்னல் என்னால் நான் பண்ணியும் பார்த்துட்டேன்ப்பா. எனக்கு ரொம்ப சக்ஸஸாகவும் இல்லை, ரொம்ப ஃபெயிலியராகவும் இல்லை, நார்மல் கேட்டகரி, ஆவரேஜ் கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் அந்த விஷயத்தை நினச்சி அவங்க லைஃப்பை அடுத்த ஸ்டெப்பை மூவ் ஆன் பண்ணாமல் அப்படியே ஸ்டாப் ஆகிடுவாங்களாம். ஆனால் சி ஃபார் கன்ஃபியூஷன், நம்ம லைஃப்பில் சக்ஸஸும் வேணாம் ஃபெயிலியரும் வேணாம், அந்த விஷயத்தை நான் ட்ரை பண்ணவே மாட்டேன், ஜஸ்ட் ஃபார் ஆடியன்ஸாகவே இருப்பான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அவங்க தான் சி ஃபார் கன்ஃபியூஷன் கேட்டகரின்னு சொல்கிறாங்க. நம்ம லைஃப்பில் இந்த 3 கேட்டகரி பீப்புளில் நான் எந்த கேட்டகரி பீப்புளாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேங்க சக்ஸஸ். எஸ் ஃபார் சக்ஸஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஆமாம், எப்போவுமே பாசிட்டிவ் வைப்ஸை நிறைஞ்சு இருக்கணும். தோல்வியோ வெற்றியோ என்னால் முடியும், ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம், வெற்றி வந்தால் சகஜமாக எல்லாத்து மாதிரியும் இருப்போம், தோல்வி வந்தால் அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத ஒரு ஸ்டெப் மூவ் ஆன் பண்ணி தான் பார்ப்போமே. கரெக்டாக இல்லை? தமிழ் ரேடியோகிராமில் உங்களோட இணைஞ்சிருந்தது நான் உங்கள் அஜய். ஒன்லி ஆன் தமிழ் ரேடியோகிராம்.